20,000 ரூபாய் கொடுத்தால் போதும் கொலை, கொள்ளை, பாலியல் குற்றச்சாட்டு என எந்த வழக்காக இருந்தாலும் போலி ஆவணங்கள் மூலம் நீதிமன்றத்தை ஏமாற்றி ஜாமீன் பெற்று தந்த புரோக்கர்கள் உத்தரப்பிரதேச போலீசாரிடம் சிக்கியுள்ளன. மோசடி கும்பல் சிக்கியது எப்படி? ஜாமீன் வேண்டுமா? கவலையை விடுங்கள். 20,000 ரூபாய் வெட்டினால் போதும், கோர்ட்டு வாசலில் இந்த பக்கம் புகுந்து அந்த பக்கமாக வெளியே வந்துவிடலாம் என குற்றவாளிகளுக்கு குலசாமிகளாக திகழ்ந்த புரோக்கர் கும்பல்தான் தற்பொழுது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு வசமாக சிக்கியிருக்கிறது. ஜாமீன் பெற்றுத் தருவதை கூட ஒரு புரோக்கர் தொழிலாக மாற்ற முடியும் என கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்த அந்த நூதன தரகர் கும்பலின் பகீர் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹர்தோய் மாவட்டத்தில்தான் இந்த தொழில்முறை ஜாமீன் தரகர் கும்பல் குதூகலமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. கொலை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை என எந்த வழக்கில் கைதாகி சிறையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஜாமீன் வாங்கி தருவது எங்கள் பொறுப்பு என அறிவித்து கல்லா கட்டி இருக்கின்றனர். போலி நில வருவாய் ஆவணங்கள், போலியான ஆதார் அட்டைகள் மற்றும் ஜோடிக்கப்பட்ட அடையாள ஆவணங்களை உருவாக்கி குற்றவாளிகளுக்கு ஜாமீன் கிடைக்க என்னென்ன வேலைகளையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை பிராடு வேலைகளையும் அண்டர் கிரவுண்டில் செய்து மோசடியை நேக்காக அரங்கேற்றி இருக்கிறது இந்த தொழில்முறை ஜாமீன் தரகர் கும்பல். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த மோசடி கும்பல் 23 வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் பெற்று தந்ததை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இதற்காக ஒரு வழக்கிற்கு சுமார் 20,000 ரூபாய் வரை வசூலித்துள்ளனர். இவர்களில் ராம் கிஷோர் என்பவர் 13 வழக்குகளில் போலி நில வருவாய் ஆவணங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தது தெரிய வந்திருக்கிறது. அவரது கூட்டாளிகளான விஸ்வநாத் பாண்டே, தர்மேந்திரா, பிங்கு, அமித் ஆகியோர் பல்வேறு வழக்குகளில் ஜாமீன் கையெழுத்து போட்டுள்ளனர். நீதிமன்ற வளாகத்தில் விண்ணப்பங்களை எழுதித் தரும் வேலை பார்த்து வந்த பிங்கு என்கின்ற பிரேம் சங்கர் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் தரக்கூடிய நபர்களை ஏற்பாடு செய்வதிலும் போலி ஆவணங்களை தயாரித்து கொடுப்பதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளார். பிரவீன் தீட்சித் என்கின்ற ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கொலை குற்றவாளி தற்பொழுது உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஜாமீனில் வெளியே இருந்தார். அவர் உட்பட 6 பேர் தற்பொழுது மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். நீதிமன்றத்தில் அரங்கேற்றப்பட்ட இந்த மோசடி விவகாரம் தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் ஜாமீன் தரகர்களை வேட்டையாடும் வேலையில் ஈடுபட்டுள்ளனர் உத்தரப்பிரதேச போலீசார்.